நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் நலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு நம்முடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் சித்திரை மாதத்தோட 2வது வெள்ளி. மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய குடும்பம் சகல நன்மைகளை பெற வேண்டும் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற வேண்டும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை. ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறையை, வறுமையை, கடன் சுமையை நீக்குவதற்காக நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையானது ஒரே ஒரு 10 ரூபாய் நோட்டு. 10 ரூபாய் நோட்டு அப்படிங்கிறது நான் குறைந்த மதிப்பீடுல சொல்கிறேன். நீங்கள் 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த வழிபாட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 10 ரூபாய் நோட்டை எக்காரணம் கொண்டும் நாம் செலவு செய்யக்கூடாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க ராகு காலம் யமகண்டத்தை தவிர வேற எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம். ஆனா ரொம்ப சிறப்பான நேரம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ இதை நீங்க இன்னைக்கு பார்த்தாலும் சரி, இல்லை நீங்க வேற எப்போ பார்த்தாலும் சரி, எந்த சமயத்துல பார்த்தாலும் சரி, நீங்க வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க செய்யலாம். மகாலட்சுமி தாயாரை நன்றாக உங்களால் எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நன்றாக அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த வழிபாட்டிற்கு நான் ஒரு 10 ரூபாய் நோட்டு எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த 10 ரூபாய் நோட்டை நம்ம இன்னைக்கு நம்ம வழிபாட்டில் வைத்தோன்னா இது நம்ம செலவுக்கு நடுவில் எடுக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதோட நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நறுமண திரவியம். நான் இன்னைக்கு என்ன எடுத்திருக்கிறேன்னா புனுகு டிக்கா எடுத்திருக்கிறேன். அதாவது புனுகு பேஸ்ட்டு. நீங்கள் அரகஜாவோ அல்லது புனுகோ அல்லது உங்ககிட்ட வேற எசென்ஷியல் ஆயில், அந்த அக்தருன்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லை சந்தன பேஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பொருளாக நீங்கள் வைக்கக்கூடாது. அதாவது இப்போ ஏலக்காய் பொடியோ அல்லது பச்சை கற்பூர பொடியோ வச்சிங்கன்னா அதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா கீழே விழக்கூடாது. ஸோ நான் பேஸ்ட் ஃபார்மில் நான் ஜஸ்ட்டு இந்த புனுகை இந்த 4 மூலையிலையும் வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு இதோடு நம் 3 பொருளை சேர்த்து வைக்க போகிறோம். அந்த 3 பொருளை நம்ம சேர்த்து வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண வறுமை அப்படிங்கிறது முற்றிலும் நீங்கிடும். கடன் சுமை அப்படிங்கிறது நீங்கும். பல திசைகளில் இருந்தும் பணம் உங்களை தேடி வரும். எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்திலையோ அல்லது எந்த ஒரு நொடியிலையோ நீங்கள் நினைக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னடா வாழ்க்கை, இந்த பணத்தோட பெரிய தொல்லையாக இருக்குது, நமக்கு ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்லாம் நீங்கள் எப்பொழுதுமே நினைக்காதீங்க. யார் பணத்தை அதிகமாக விரும்புகிறார்களோ, பணம் மேல் அதிக ஆசை கொள்கிறார்களோ அவர்களிடம்தான் பணம் போய் சேரும். ஸோ எந்த நேரத்துலையும் பணத்து மேலே நீங்கள் வெறுப்பை காமிக்காதீங்க. ஏன்னா சில பேர்லாம் இந்த பணத்தால் தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த பணம் தான் என்னை இவ்வளோ பாடுபடுத்தி வைக்கிது அப்படின்லாம் சலிப்பாக பேசுவாங்க. அப்படி ஒரு வெறுப்பான பேச்சை நீங்கள் பணத்து மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. அதை மாதிரி உங்கள் எண்ணத்தையும் அதை மாதிரி வைக்கக்கூடாது. எப்பொழுதும் பணத்து மேலே ஒரு அன்பு, ஒரு அக்கறை, ஒரு பாசமாக இருக்கும் பட்சத்தில், ஒரு அதீத விருப்பம் இருக்கும் பட்சத்தில் பணம் உங்களை தேடி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நீங்கள் ரொம்ப கடன் வாங்கியிருக்கிறீங்க அல்லது உங்களுடைய ஜாதக கட்டம் சரியில்லை, உங்களுக்கு சுக்கிரன் ஜாதகத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு அப்படின்னாலும் பரவாயில்ல. சுக்கிரனோட அருளாசியை நம்மளே சில விஷயங்கள் செய்து அவருடைய அருளை நாம் பெறலாம். அப்படி ஒரு விஷயம்தான் இது. ஸோ 10 ரூபாய் நோட்டு, அதற்கு மேலே ஏதாவது ஒரு வாசனை திரவியம் தடவிட்டோம். இப்போ இந்த 10 ரூபாய் நோட்டில் நம்ம வைக்க வேண்டிய 3 முக்கியமான பொருள்கள் தான் இது. மிக 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 அற்புதமான பொருட்கள். இந்த 3 பொருட்களை நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கனாலே அது அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை தரக்கூடியது.
இதை நம்ம மூணுத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த வெள்ளிக்கிழமையில, அதுவும் சுக்கிரஹோரை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு நம்ம இதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கும்போது நிச்சயமாக பண வரவு, பணம் வந்து குவியல் குவியலாக மலை மலையாக சேரும் அப்படிங்கிறது தான் உண்மையான அடிப்படையான கருத்து. சரிங்களா? ஸோ முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். மிக எளிய புல், எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடியது, விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. இந்த அருகம்புல் வைத்து நாம் ஒரு வழிபாட்டை செய்யும்போது அதில் வெற்றி நமக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஜஸ்ட் அருகம்புல் நீங்கள் ஒரே ஒரு புல் கிடைச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து தர்பை புல். இந்த தர்பை புல்லும் வந்து நேர்மறை ஆற்றலை நமக்கு தரக்கூடியது. எந்த கெட்ட சக்திகளும் இது இருக்கக்கூடிய இடத்துல அண்டாது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இப்படி கூட வாங்கிக்கலாம். இதை மாதிரி கட்டி கூட விற்கிறாங்க, ஒரு கட்டு மாதிரி கட்டி விற்கிறாங்க. ஸோ இந்த தர்பை புல் வந்து ஒரே ஒரு புல் நான் இதை மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர். இதுவும் வந்து நமக்கு வெற்றியை தரக்கூடியது, அதீத நறுமணம் கொண்டது, நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது, தனவசியத்தையும் தரக்கூடியது இந்த வெட்டிவேர். ஸோ நம்ம இந்த 3 எளிய பொருள்கள் தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஒன்று அருகம்புல், ஒன்று தர்பை புல், இன்னொன்று வெட்டிவேர். ஸோ இதை மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த 10 ரூபாயில் வச்சு நம்மளை சுற்றி அதை மடிக்க போகிறோம். மடிக்கிறதுலே வந்து நம்ம வந்து இப்படி மடிக்க போகிறோம். உங்களை நோக்கி அந்த பொருளை வைத்து நீங்கள் இப்படி மடிங்க. இப்படி வந்து மடிக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களை நோக்கி அந்த மடியல் அப்படிங்கிறது இருக்கணும். இப்படி நீங்கள் மடிக்கும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த 3 பொருளை ஒன்றா வச்சு இதை மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டிட்டோம். தர்பை, அதுக்கப்புறம் வெட்டிவேர், அதுக்கப்புறம் அருகம்புல். இந்த 3 பொருளையும் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு நீங்கள் வந்து பூக்கள்லாம் போட்டுடுங்க, விளக்கும் ஏற்றி வச்சுடுங்க. 8 to 9 பண்ணாலும் பரவாயில்ல, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அகர்பத்தி ஏற்றி வச்சுடுங்க. சுத்தபத்தமானவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். இப்போது இந்த வகையில் நீங்கள் மடிக்கிறத பண்ணுங்கள். உங்களை நோக்கி அந்த 3 பொருளும் வர மாதிரி நீங்கள் மடிக்கணும். நான் ஒரு கையில் பண்ணுறதால எனக்கு சரியாக வரல, ஒரு கையில் நான் மொபைலை வச்சுருக்கிறேன். ஸோ இப்படி அழகாக மடிச்சுட்டு இதை வந்து ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. நீங்கள் இதை செய்யும்பொழுது உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஸ்க்ரீனில் தரேன். இதை செஞ்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கிட்ட இதை வச்சுடுங்க. சரிங்களா? வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க, நன்றாக பிரார்த்தனை பண்ணுங்க. சுகபோகமான ராஜபோகமான வாழ்க்கை, அதிர்ஷ்டம் எல்லாமே என்னுடைய குடும்பத்திற்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. சரிங்களா? வேண்டிக்கிட்டு இதை உங்கள் பணப்பெட்டியிலையோ அல்லது நகைப்பெட்டியிலையோ லாக்கர்லேயோ நீங்கள் வைக்கலாம். வச்சா மட்டும் போதாது, இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வலது கையில் வச்சு அந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவு 9 முறையோ 27 முறையோ 54 முறையோ அல்லது 108 முறையோ நீங்கள் உச்சரிக்கலாம். அப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யும்போது தான் அதற்கு நீங்கள் சக்தியை தருகிறீர்கள். அது திரும்ப நன்றாக வேலை செய்யும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.